ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்ன நடக்கணும்னு மனசில் ஆசைப்பட்டுக்கிட்டே இந்த பதிவை கேட்குறாயோ அதை கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்காகவே உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன். இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகிறேன். கையில் காசு பணம் இருந்தால் அனைத்தையும் வாங்கிவிட முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஒருபோதும் எந்த மனிதராலும் இந்த கௌரவத்தையும் மரியாதையையும் காசு கொடுத்து வாங்க முடியாதல்லவா? நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வருவதால தான் இது எல்லாத்தையும் நானே உனக்கு அள்ளி கொடுத்து அரவணைச்சு உனக்கான விருப்பத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கேன். சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை செஞ்சால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தமாக குதூகலமாக இருக்குன்னு நீ செய்யக்கூடிய சின்ன தப்பு தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் வருங்காலத்தில் உனக்கு பல பிரச்சனைகளை இழுத்துவிடக்கூடியதாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் இத்தனை நாட்களாக நீ வருத்தப்பட்டு சிந்திய கண்ணீரும் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா அதன் வலியையும் வேதனையையும் உணர்ந்தவளாக இருப்பதால தான் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன்னு ஓடி வந்திருக்கேன். எப்பவும் உனக்காக யாரும் சாப்பாடு கொடுக்கலேனாலும் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்காவது ஒரு உறவு இருக்க மாட்டாங்களான்னு நீ யோசிச்சிருக்க. அந்த அளவுக்கு இந்த உலகம் சுயநலக்காரர்களா அன்பற்றவர்களா அடுத்தவன் என்னன்னா எனக்கு என்னன்னு வாழக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக மாறிடுச்சு. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ எல்லார் மீதும் அன்பும் பாசமும் கொண்டு எல்லாரை பற்றி யோசிக்கிற ஆளாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என் செல்லமே. குடும்ப பாரத்தை உன் மேலே சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு இது செய்யணும் இவங்களுக்கு அது செய்யணும்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்காக இந்த வராகி அம்மா என்ன வேணாலும் செய்ய தயாராகவே வந்திருக்கிறேன். காசு வாங்கி கடனை வாங்கி இந்த சமூகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதை காட்டிலும் கடனே இல்லாமல் எளிமையாக அன்பாக நல்ல சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இன்னைக்கு வேணும்னா காசு பணம் உன்கிட்ட பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் யாரிடமும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ வெளியில் சிரிக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர உன் மனசில் இருக்கக்கூடிய காயமும் கஷ்டமும் கவலைகளும் எனக்கு நல்லா தெரியும். வெளியே சிரித்தாலும் அத்தனையும் உள்ளுக்குள்ள அடக்கி புலம்பிக்கிட்டு இருக்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் உன் கூட துணையா மனசு விட்டு பேச ஒருத்தரும் இல்லையேன்னு நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ தவறு செஞ்சா கூட அதை நான் தான் செஞ்சேன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தி கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் தயாராகு. நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒருபோதும் சாதிக்காதே என் செல்லமே. அதே போல் அந்த தவறை சமாளிக்க அதையும் இதையும் சொல்லி தேவையில்லாமல் பொய் சொல்லி இன்னும் பிரச்சனைகளில் மாட்டிக்காத. ஒரு முறை நீ சொன்னது பொய்ன்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த முறை நீ என்னதான் உண்மையவே சொன்னாலும் அவங்க உன்னை சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லும் பழக்கத்தை நீ வளர்த்துக்க வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அளவு ஆசைகளையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னதான் நீ ஓடி ஆடி உழைச்சாலும் உன்னை சுற்றி இருக்கவங்க விமர்சனங்களை கொடுப்பதாகவும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களாகவும் இருப்பதை நான் அறிவேன். அதனால தான் நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்க நான் ஓடி வந்தேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எல்லாருமே வலியோட போராடிக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இல்லாத இறைபக்தி என் அன்பு பிள்ளையான உனக்கு இருக்கு. நீ என் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கும் போது இப்படியே நீ வலியோடும் வேதனையோடும் வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் உன்னை தான் சொல்கிறாங்க, உன்னை பற்றி தான் குறை சொல்கிறாங்க, உன்னை தான் குத்தி காட்டுறாங்கன்னு நீயாகவே யோசிச்சு உன் நிம்மதியை கெடுத்துக்காத. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை அன்பால் கட்டி போடணுமே தவிர அதிகாரத்தால் கட்டி போடக்கூடாது. எல்லாருக்கும் அன்பை கொடு,
எல்லார்கிட்டையும் கவனமாக பொறுமையாக பார்த்து நடந்துக்கோ. உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீன்னா அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நானே வரவழைப்பேன். நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள யாருமில்லையே நினைக்காத. உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நீ நினச்சினா நீ நினச்சவனை உனக்காக ஓடி வந்து உன் வார்த்தைகளை கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல தயாராகவே நான் இருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொருத்தரிடமும் நீ பழகும்போது ஆரம்பத்தில் அவங்க குணம் எப்படியே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கூட தொடக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியாதது எல்லாம் பழக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகு. ஏன்னா சுயநலமும் கெட்டெண்ணமும் நிறைஞ்ச இந்த பூமியில் நீ பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் எப்போதுமே நல்லவங்களா நல்ல எண்ணத்தோடு உன் கூட பழகிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால தான் உன் வாழ்க்கையை நீ பார்த்து அமைச்சுக்கோ. ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். நீ யாருக்காகவும் உன்னை மாற்றி கொள்ளாதே. ஆனால் யாராவது உனக்காக தன்னையே மாற்றிக்கிறாங்க, உனக்காக யோசித்து பார்த்து பேசுகிறாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் வாழ்வில் நீ இழந்துவிடக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுக்கு தான் அடுத்து ஜெயிக்கணுமேன்ற பயம் இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்த நீ கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட முயற்சி செய், வேலை செய். உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சரியாக சிந்திச்சு சிறப்பாக செயல்படும் போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். எதையும் செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்காதே. எதுவாக இருந்தாலும் நீ ஆரம்பத்திலே அதை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நாளைக்கு எல்லாம் சரியாயிடுங்கிறது நம்பிக்கை. எதுவுமே சரி ஆகலைனாலும் சமாளிக்க முடியும் என்பது தான் தன்னம்பிக்கை. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சமாளித்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்களும் உனக்கு பின்னால் இருக்கிறவங்களும் உன்னை பிடிச்சு தான் உன் கூட இருக்காங்கன்னு மட்டும் நீ நினச்சிட வேணாம். சில பேருக்கு பிடிக்கலைனாலும் பிடிப்பதை போல நடித்து கொண்டும் கூட இருப்பவர்களாக இருக்கலாம். போலியான பொய்யான உலகத்தில் எந்த மனிதர் என்ன எண்ணத்தோடு உன்கிட்ட பழகிறாங்கன்றத நீ அவ்வளோ உறுதியாக சொல்லிவிட முடியாது. கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் நீ இருக்க. உன் மனசில் உள்ள வார்த்தைகளையும் நீ கோபத்தோடு இருக்கும்போதும் உன்னுடைய அன்பையும் யார் உணர்ந்துக்கிறாங்களோ யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நீ எப்போதுமே உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. எப்போதும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பேசும் வார்த்தைகளை விட நீ பேசாத அந்த மௌனத்துக்கு தான் பல அர்த்தம் இருக்கு. ஆமாவா இல்லையான்றதை நீ பேசிட்டா சொல்லிடுவ. ஆனால் நீ பேசாமல் இருக்கும்போது நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு பிடிக்கும்ன்றியா பிடிக்காதுன்றியா, வேணுங்கிறியா வேணாதுங்கிறியான பல அர்த்தங்கள் அங்கு உருவாக்கப்படும். பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்திலும் மௌனமாக பொறுமையாக இருக்க தயாராய்க்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய வழிகளை அவ்வளவு சுலபமாக யாரிடமும் உன்னால் வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் பல விஷயங்களை இதுவும் அதுவும்னு 1000 பிரச்சனைகளை 1000 சம்பந்தத்தோடு நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உனக்கு உறவாக உனக்கு எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ கோபப்பட்டு பேசுறதும் கத்துறதும் சண்டை போடுறதும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர அது எல்லாமே உன் வேதனையின் வெளிப்பாடு என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மனசில் பல வேதனைகளை வச்சுக்கிட்டு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தான் இப்படி கோபமாகவும் திமிராகவும் சத்தம் போட்டும் கத்தியும் வெளிப்படுத்துகிறேங்கிறத நன்கு புரிந்தவளாகவே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதனால் உனக்கு எப்போ எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கானது எதுவும் உனக்கு கிடைக்காம போகாது. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்வில் உன்னை ஜொலி ஜொலிக்க ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. ஆபத்துக்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு வந்து உதவாத சொந்தமும் பசிக்கு உதவாத உணவும் தேவைக்கு உதவாத பணமும் இருந்தும் பயனில்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை உன் கூட வச்சுக்கிறத விட விலக்கி வைக்கிறதே சரியாக இருக்கும்.
சில பேர் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை மட்டம் தட்டி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா வாழ்க்கையில் உயர்ந்துட்டினா அப்புறம் கைத்தட்டி பாராட்டி உன்னை பற்றி மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசுவாங்க. இப்படி காலத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசக்கூடிய மனிதர்களிடம், காரியக்கார மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டு வெகு தூரம் போய்கிட்டே இரு. நீ இருக்கும் இடத்திலேயே, நீ வாழும் விதத்திலேயே உன் குணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட மனிதர்களோடு மட்டும் நீ நெருக்கமாயிரு. யார் உன்னை புரிஞ்சுக்காம இருக்காங்களோ, யார் நீ செய்கிறதையெல்லாம் குறை சொல்கிறாங்களோ, நீ சரியில்லைன்னு உன்னை பற்றி தப்பாக உனக்கு பின்னால் பேசுகிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறது தான் உனக்கு நல்லதாக இருக்குமே செல்லமே. நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. சரியான இடங்களில் தவறாக பேசிட்டீனா திருத்திக்கலாம். ஆனால் தவறான இடங்களில் நீ சரியாக ஒருபோதும் பேசாதே. ஏன்னா தப்பான இடத்துல நீ என்னதான் சரியாக பேசினாலும் அதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நீ திருத்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில இடங்களில் பேசுவதை விட பேசாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நினைவுகளையும் அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பின்னாலிருந்து பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் எதையுமே காதில் வாங்கிக்காம அடுத்தடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. யார் உன்னை ஏமாற்றினாலும், என்ன சொன்னாலும், உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை பார்த்து கோபப்படாம நீ சிரிக்க கற்றுக்கிட்டினா அந்த தப்பு செஞ்சவங்க ஏன் சிரிச்சன்னு யோசிச்சே தூக்கம் இல்லாமல் நிம்மதி இழந்து போவார்கள் என்று செல்லமே. ஒருத்தர் உனக்கு கெடுதல் செஞ்சாங்க, அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு நினச்சினா அவங்க முன்னால் நீ சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தாலே போதுமானது. நீ எது வேணும்னு ஓடி ஓடி தேடுனியோ அதை நீயே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும். நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவமாக நடந்து கொள்ளணும் என்று செல்லமே.